இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு புது வாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு ஒரு புது வார்த்தையும் கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு மகிழ வைக்க போகிறார். ஆமென். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டும்போது ஆண்டவர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு காரியத்தை என் கூட இடைப்பட்டார். அதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏரியாவையாக கரெக்ட் பண்ணிட்டு வரதை நான் பார்க்கிறேன். எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, போன வாரம் நம்ம டீல் பண்ணோம்ல, நான் பேசினதை வச்சு சொன்னபோது சொன்னாங்க, திருமணமான பெண்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாது, நிறையா சொன்னீங்க. இதில் எங்களோட குடும்பம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு, அப்படி இருக்கும்போது நான் எப்படி நடந்துக்கணும், இதை மாதிரியெல்லாம் வந்து கேட்கும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் அதை கேட்குறீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறீங்க. அப்படி கீழ்ப்படியணும்னு நினைக்கிற உங்கள் குடும்பத்தை ஒரு நாளும் கர்த்தர் விட்டுறவே மாட்டார். ஆமென். என்னோட கேரக்டர் இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன், ஆண்டவர் வந்து பார்த்து ஏதோ ஒரு அதிசயத்தை செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆமாம், இந்த இடத்துல நான் என் குடும்பத்தில் தப்பு பண்ணியிருக்கேன், பிள்ளைகளோட வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் என் கணவரை பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி பல காரியங்களை யோசித்து பார்த்து வந்து சொல்லி, என் குடும்பத்தில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உண்மையாக சொல்கிறேன், நான் சந்தோஷப்படுறத விட கர்த்தருடைய உள்ளம் மகிழும். ஆமென். என் பிள்ளைங்க வந்து என்னோடய வார்த்தைக்காக அப்படி இருக்கிறாங்க, நான் சொன்னதுக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்பயுமே பார்த்துக்கோ, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையிலேயே நம்ம சொல்லி அவங்க கீழ்ப்படிஞ்சு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. நம்ம ஆக்சுவலி ஒரு 4-5 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன். பிள்ளைங்க காலையில் எழுந்திரிச்சு நேரத்தில் எழுந்திரிச்சு படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நம்மளால் படுத்துட்டு இருக்க முடியாது. ஓடி போய் பாலை கலக்கி அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கலாம். நம்ம சொல்கிறோமேன்னு அவங்க கேட்டு செஞ்சு நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, நம்மளுக்கே இப்படி ஒரு உள்ள இருக்கே, கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஒரு வார்த்தையை கொடுக்குறோம், அப்போ அவங்க கீழ்ப்படியாமல் போகாமல், என் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, நாங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்கல்ல, கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென். குடும்பத்தின் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கர்த்தர் அதை வெகு விரைவில் மாற்றி தருவார். நம்ம மனதை மாற்றுவார், குடும்பத்தாரின் மனதை மாற்றுவார். நிறையா டைம் நான் பார்த்துருக்கேன், நம்ம அவங்க மாறணும்னு நினைப்போம், ஆனால் மாற வேண்டியது நம்மளாக இருப்போம். நிறையா காரியத்தில் ஆண்டவர் நம்ம இருதயத்தை மாற்றுவார். ஆமென். தேவன் தாமே இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு முக்கியமாக தைரியமாக இருக்கிறோம், தன்னம்பிக்கையாக இருக்கிறோம். ஒரு சில டைம் நம்மளுக்கே வந்து ரொம்ப டல்லாகிடுதுல, என்ன பண்ணுறது, எதை பண்ணுறது? ஆனால் ஒரு சில பேரை பார்க்கும்போதே தெரியுது அவங்க நல்ல தைரியமானவங்க, அவங்க லைஃப்பில் அழகாக காரியங்கள் நடந்துட்டு வருது. இன்னும் பார்த்தோன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்காங்க, நல்ல கணவன், நல்ல பிள்ளைங்க, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வேலை, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கும் போது இப்படி சந்தோஷமாக இருக்காமல் வேறு எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட பிரச்சனை தான் பெருசுன்னு நினைக்கிறோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிறையா சூழ்நிலைகளை சமாளித்து தான் இன்றைக்கி அவங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்காங்க. ஆமென். நான் சொல்கிறேன், அதற்கெல்லாம் தேவன் தான் அவங்களோட கூட இருந்திருக்கிறார். யாரையுமே நம்ம ரொம்ப க்ளோஸாக போய் கவனிச்சதில்லை. யாரோட வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம கூடவே இருந்தாலும் தினம் அவங்க எதை மேற்கொள்கிறாங்க, என்னென்ன பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. வெளியே பார்க்கும்போது எல்லாம் சூப்பராக இருக்குது, அவங்களுக்கு நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கல்ல அப்படின்னு நினைக்கும்போது உள்ளே போய் ஒவ்வொரு நாளும் அவங்க கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். அவங்க சில சமயத்தில் அவங்களோட விருப்பம் அப்படிங்கிறத தாண்டி கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வாழ்க்கையில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்போ அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு திகைச்சு நிற்கும்போது கர்த்தர் ஒன்று சொல்லுவார், நம்ம மனசு ஒன்று சொல்லும், கூட இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியாத, ஒரு நம்பிக்கை இல்லாத, ஒரு குழப்பமாக இருக்கிற ஒரு ஆட்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் சொல்கிறத நம்பவே மாட்டாங்க. தங்க மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. மோஸ்ட்லி மற்றவங்க சொல்கிறத கேட்டு தான் அவங்க வாழ்க்கையில் நடந்துக்குவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அப்படியே காற்றுல அலைபடுற மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணானே தெரியாமல். ஒரு சிலர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், கர்த்தர் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்து தைரியமாக போகிற மாதிரி போய் பயங்கரமாக அடி வாங்கிட்டு திரும்ப வருவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் போகலாம், நான் வாழ்க்கையில் நிறையா செலக்ட் பண்ணியிருக்கேன், உண்மையாக நல்லதையும் பண்ணியிருக்கேன், சில சமயம் மோசமானதை பண்ணி மாட்டிட்டும் வந்திருக்கேன், மற்றவங்க சொல்கிறதும் என் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்காது, ஆனால் என் தேவன் சொல்கிறத ஒவ்வொரு தடவையும் நான் செலக்ட் பண்ணுவேன். என்னோடய வாழ்க்கையிலையும்
எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு ஒன்று செய்யும்போது அது வாழ்க்கையில் ரொம்ப சமாதானமாக இருக்கும். இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அது வாழ்க்கையில் சமாதானமாய் வந்து முடியும். ஆமென். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்க யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய ஒய்ஃபு, இவங்களுடைய அம்மா அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதை விட அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னு வரும்போது இந்த 3 கேட்டகரியில் யார் கைவிட்டாலும், யார் கூட இருந்தாலும் கூட இருக்காட்டியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கும். சில பேர் எதை சார்ந்திருப்பாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் அவர், என்னோட அப்பா அம்மா அவங்க எனக்கு எவ்வளோ பெரிய பணக்காரவங்க, அவங்க நல்லா வாழ்ந்தவங்க. அப்பா அம்மாவை சார்ந்தே அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா சின்னதாக ஏதோ ஒன்று சொல்லும்போது உடனே என்ன ஆயிரும், அவங்களே நம்பி தானே இருந்தேன். அடுத்தது கணவனை வச்சே அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்கன்னா அவங்க பின்னாடி தான் அவங்களோட ஐடென்டிட்டியே இருக்கும். அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாலுமே இவங்களுக்கு என்ன ஆயிரும், 2 நாள் தூக்கம் வராது, சாப்பிட மாட்டாங்க, அழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்தவங்க பிள்ளைங்களே நான் இவங்களோட அம்மா அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் பிள்ளைங்க ஏதோ ஒரு இடத்துல திருமணத்திலோ அவங்க செய்கிற வேலையிலோ கட்டுற வீட்லேயோ எதுலேயோ ஒன்றில் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னா அவங்க உடனே என்ன ஆவாங்க, டவுன் ஆகி உட்காந்துருப்பாங்க. ஒரு சில பெண்கள் இருப்பாங்க, நான் யாருன்னு தெரியும், நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த மனுஷங்களில் யார் கூட இருக்காங்களோ யார் கூட இல்லாமல் போகிறாங்களோ அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வான்னு சொல்கிறவங்க கிட்ட அவங்க நடக்கிற பாதை தைரியமான பாதையாக இருக்கும். ஆமென். நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா, ராஜ பாதையாக இருக்குமா, சிங்கத்தின் பாதையை போல் அவங்களுக்கு கம்பீரமாய் நடப்பாங்களாம். ஒரு நாளும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போகவே மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆமென். ஒன்று கர்த்தருடைய பிள்ளைங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது கர்த்தருடைய வார்த்தைக்கு காம்ப்ரமைஸாக என்ன நடந்தாலும் அவங்க என்ன பண்ணவே மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. எடுத்துக்கொள்ளாமா, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவள் உடை பலமும் அலங்காரமுமாக இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். இது அன்னைக்கே நம்ம பார்த்தோம். எப்படி எதனால அவங்க வருங்காலத்தை பற்றி சந்தோஷமாக இருக்காங்க, ஏன் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, ஏன் வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய தடவை பார்த்தோம். ஆனால் சொல்கிறாங்க அவங்களுக்கு உடை வந்து பலமும் அலங்காரமுமாக இருக்குதுதாமா. ஆமென். இங்கிலீஷில் சொல்லுது, she is clothed with strength and dignity. ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு திட நம்பிக்கை இருக்குது, பலம் இருக்கிறது. ஆமென். 2 காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திட நம்பிக்கை இருக்கிறது, பலம் இருக்கிறது. பலவீனமானவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, உடம்புலே ஒரு பலவீனம், அவங்களுக்கு ஒழுங்கான ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு இருக்கும்போது பக்கத்தில் யாராவது இருமுறாங்க, இல்லை வியாதியஸ்தரை பார்க்க போகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறாங்கன்னாலே அவங்களுக்கு எப்படி இருக்கும், திக்குன்னே இருக்கும். ஐயோ நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு அது ஒட்டிக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படி நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்க பலவீனமானவர்கள். ஆனால் பலம் உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா எதையுமே அசால்ட்டாக தைரியமாக செஞ்சுருவாங்க. ஆமென். அடுத்தது இவங்களுக்கு இந்த பெண்ணை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா திட நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை அல்ல, திட நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். திட நம்பிக்கைனா அசையாத நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை ஆண்டவர் மேலே. பல நேரங்களில் நம்ம பார்த்தோன்னா நம்ம ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். கரெக்டாக பெண்கள் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆனவங்கன்னா என்ன, தொட்டதுக்கெல்லாம் அழுவாங்க. ஒரு சிலர் நான் சொல்கிறேன், ஒரு சிலர் நல்ல தைரியமாக இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவோன்னா யார் என்ன பேசினாலும் அதை ரொம்ப மனசுக்குள்ளே எடுத்துட்டு அதை ரொம்ப அழுது அவங்க சொன்னதவே தியானித்து தியானித்து தியானித்து, அதாவது கர்த்தர் சொல்கிறாரு இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை காயப்படுத்தினவங்க என்ன வார்த்தையை சொல்கிறாங்களோ அது தியானித்து தியானித்து ராத்திரி எல்லாம் அழுகிறது. அவங்களுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அது அப்படி இருக்காது, பெண்ணுக்கு அப்படி இருக்காது. அதை நினச்சி 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 அழுது அழுது நம்ம ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகுது, அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிறோம். இந்த இடத்துல கர்த்தர் இன்னைக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாரு. பல பெண்கள் தொட்டதுக்கெல்லாம் அழுகிறாங்க அப்படின்னா சும்மா அவங்க நேரம் கிடைக்காம உட்காந்து அழுதுட்டு இல்லை, ஆனால் வாழ்க்கையில் நிறையா சூழ்நிலைகள் அவங்க பார்த்தனால நிறையா வேதனைகளையும் நிறையா இழப்புகளையும் நிறையா எதிர்பார்ப்புகளை வச்சு சரியாக இல்லாமல் போனதையும் அவங்க வாழ்க்கையில் பார்த்துட்டே இருந்தனால தான் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் அவங்கள டக்குன்னு அட்டாக் பண்ணுது. நல்லா தைரியமாக சந்தோஷமாக இருக்கிறவங்க கிட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனை சொன்னாலும் பரவாயில்ல விடுங்க, கர்த்தர் இருக்கார் அவர் பார்த்துக்குவாருன்னு தைரியமாக சொல்லிட்டு போவாங்க. ஆனால்
முதலையே மனசு நொந்து கவலையா இருக்கிறவங்க கிட்ட போய் ஒரு கவலையான செய்தி சொல்லும்போது அவங்களால என்ன பண்ணவே முடியல, தாங்கிக்க முடியறதே இல்லை. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி இருக்கிறவங்க அழுது கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்படி அழுதுகிட்டே இருக்கிறனால, நம்ம அப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கிறனால, நம்மளால வாழ்க்கையில் முக்கியமான சில தீர்மானங்களை என்ன பண்ணவே முடியல, எடுக்கவே முடியறதில்ல. நம்மளும் எப்படின்னா நம்ம ரொம்ப வீக்காக காமிச்சுக்கிறோம். என்ன பண்ணுறது, எனக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இவங்க சொன்னதை என்னால் என்ன பண்ணவே முடியல, அக்செப்டே பண்ணிக்க முடியல, என்னால் தைரியமாக நடந்து கொள்ளவே முடியல. கர்த்தர் சொல்கிறாரு, அதில் இருந்தெல்லாம் இன்னைக்கு அழகான ஒரு விடுதலை ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக தரப்போகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க அந்த வார்த்தை எனக்கு வேணும்? ஆமேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தையே நினச்சி நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கேன். கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு பலத்தையும் திட நம்பிக்கையும் தருகிறவராக இருக்கிறார். ஆமேன். நான் இன்னாருடைய ஒய்ஃப், இன்னாருடைய பொண்ணு, இவங்களுடைய அம்மா அப்படின்னு தெரிந்து கொள்றதை விட நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமேன். இந்த உறவு எல்லாமே கர்த்தர் எனக்கு தந்தது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எனக்கு அப்பா அம்மா கொடுத்ததும் கர்த்தர் தான், கணவனை கொடுத்ததும் கர்த்தர் தான், எனக்கு பிள்ளைகளை கொடுத்ததும் கர்த்தர் தான், என் வாழ்க்கையில் எல்லா உறவுகளை கொடுத்ததும் கர்த்தர் தான். அப்படின்னு இருக்கும்போது நான் அவங்கள சார்ந்து வாழலை, அவங்கள நம்பிட்டு அவங்க மேலேயே சார்ந்துட்டு அவங்க மேலேயே எல்லா கவலையும் இதுவும் போட்டுட்டு நான் வாழலை. ஆனால் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆமேன். அவரோட பேரில் பற்றுதலாக இருக்க போகிறேன். எனக்கு ஆண்டவர் லேயாவோட வாழ்க்கையை குறித்து என்கிட்ட பேசினார். அப்படி பேசும்போது அவங்க எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையில் நடந்து கொண்டாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோன்னா, ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப கண்ணீர் வடித்து குழந்தை இல்லாமல் அன்னாள் அப்படி இருந்தாங்க. லேயாளுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தோம்னா அதை விட கொடுமையாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பேசுவோன்னா, யாக்கோபை பாருங்கள் எப்படி ஏமாற்றிட்டாங்க, 7 வருஷம் வேலை பார்த்தாரு, யாக்கோபு இப்படி ஏமாற்றிட்டாங்க. அடுத்தது ராகேலை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ராகேல் ரொம்ப சந்தோஷமான மனைவி, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மனைவி, அதனால அவங்க பேர் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் லேயாளை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலை. ஆனால் அவங்க அப்பா சொன்ன காரணத்தினால அவங்க போய் கல்யாணம் பண்ணாங்க. எத்தனை வருஷம் ஒரு உண்மையான அன்பிற்காக ஏங்கி பின்னாடியே போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த உண்மையான அன்பு என்ன பண்ணவே இல்லை, கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அந்த கணவனோட அன்பு தான் நேசித்த பொண்ணு மேலே இருந்துச்சு. இவங்க எப்படின்னா யாருமே இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நத்திங். அவங்களுக்கு என்ன நடந்தாலும் நத்திங். எப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தாலும் யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஒரு வலியில் வேதனையில் இருந்தாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நான் இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே பார்த்து சொல்கிறேன், நிறையா பெண்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அண்டர்கோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதே யாக்கோபு மாதிரியே சூழ்நிலை இல்லாட்டியும் நிறையா பேர் வீட்டில் அழுதுட்டு இருந்தாலும் ஏன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. குடும்பத்துக்காகவே தான் உழைக்கிறீங்க, குடும்பத்துக்காகவே தான் நிறைய காரியத்தை பண்ணுறீங்க, எல்லாம் செஞ்சாலும் நீங்கள் அழுதுட்ருக்கும்போது கண்ணீர் வடிச்சிட்ருக்கும்போது ஏன்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லை, ஆட்களே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த லேயாளுடைய வாழ்க்கையை குறித்து நான் ஒவ்வொரு காரியத்தையும் என்கிட்ட பேசிட்டே வந்தார். அது இன்றைக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துலேருந்து நான் படிக்கிறேன், கேளுங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. எப்படியா? லேயாள் அற்பமாய்னா என்ன? இதெல்லாம் ஒன்றா? ஒரு பிளேட்டில் நல்ல டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் இருக்கும்போது கருவேப்பிலையை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சிலர் தான் கருவேப்பிலையை சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பிளேட்டை ஓரத்தில் வச்சுட்டு அந்த கருவேப்பிலை கடைசி எங்கே தான் போகும்? குப்பைக்கு தான். அதுதான் எப்படின்னா அற்பமாக எண்ணப்படுறது. கருவேப்பிலை இருந்தால் டேஸ்ட்டு அது ரொம்ப நல்லதுன்னு தெரியும். ஆனால் அது கடைசியாக அதை சாப்பிடாம அது எங்கே தான் போகும்? குப்பைக்கு தான். அதுதான் அற்பமாக என்ன பண்ணுறது. இவங்க மனைவின்னு தெரியும், இவங்களால குழந்தைகள் அந்த குடும்பத்திற்கு பிறந்திருக்குன்னு தெரியும். ஆனால் எப்படி எண்ணப்பட்டிருக்கிறாங்களாமா? அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் அற்பமாய் நீங்கள் எண்ணப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாங்க, கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலையில் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறீங்களோ அந்தந்த சூழ்நிலையிலெல்லாம் கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். 31ஆம் வசனம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. வாய்களை திறந்து சொல்லாமா? கர்த்தர் கண்டு. கர்த்தர் கண்டு. என் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நான் சோர்ந்து போயிருக்கணும், எந்தெந்த இடத்துல வெளியே வர முடியாமல் திகைச்சு போய் நின்றுருக்கணும், அந்தந்த இடத்தையெல்லாம் கர்த்தர் காண்கிறார். ஆமேன். அதெல்லாம் நீங்கள் என்றைக்குமே மனசில் வச்சுக்கணும். நான் கஷ்டப்படுறது யார் பார்க்குறா? நான் அழுதுட்டுருக்கிறத யார் பார்க்குறா? நான் கண்ணீர் வடிச்சிட்ருக்கிறது யார் பார்க்குறா? நான் இவ்வளோ வேலை செஞ்சு நான் உங்களுக்காக தான் வாழ்க்கையே அர்ப்பணித்த மாதிரி எல்லாத்தையும் செய்கிறேனே, என்னை இவ்வளோ மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்னு நினச்சி அழுதுட்ருக்கீங்களா? அற்பமாக எண்ணப்படுவதை கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ஆமேன்.
அவன் ரொம்ப நேசித்த பெண்ணுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்குறாரு? லேயாளுக்கு கொடுக்குறாரு. ராகேலுக்கு இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை. ஹஸ்பண்டோட எல்லா அன்பும் ராகேல் மேலே தான் இருக்குது. அவங்களுக்கு முதல்ல கற்பம் தரிக்கல. ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட இதுதானே சீன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா என்ன சொல்லுவோம்? பிள்ளைங்களை சீ சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அற்பமா என்றது. ஆனால் அவங்கள குடும்பத்தில் எந்தெந்த இடத்துல அற்பமா எண்ணாங்கன்னு தெரியல. இல்லை, அவங்க ஒரு அன்பிற்காக ஏங்கி இருக்கும்போது அவங்கள ஒரு அற்பமாக நினச்சிட்டு அடுத்தவங்க மேலே மட்டும் ஒரு அன்பை காமிக்கும் போது அது எப்படி இருக்கும்ல. 2வது பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் தெரியும், முதல் பிள்ளைங்க அப்படியே ஏங்கிக்கிட்டே இருக்கும். முதல் பிள்ளைங்க ரொம்ப ஏங்கும். 2வது குழந்தைய நம்ம கொஞ்சறோம்னா அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப என்ன வரும்? பொறாமை அதிகமாக வரும். இவங்களால இந்த இடத்துல பொறாமை கூட பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அவங்கள ராகேலுக்கு தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அவங்களுக்கு தான் எல்லாமே பெஸ்ட்டானது எல்லாம் கிடைக்கும். இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில். சொல்கிறாங்க, கர்த்தர் கண்டு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்கை அவர் ஓப்பன் பண்ணுறாரு. ஆமேன். அற்பமாக எண்ணப்பட்ட என்னை, குடும்பத்தில் அற்பமாக எண்ணப்பட்ட எனக்கு ஆண்டவர் பெஸ்ட்டான ஒரு காரியத்தை ஓப்பன் பண்ணுகிறாரு. அடுத்தது, ராகேலும் மலடியாக இருந்தாள். 32ஆம் வசனம், லேயாள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தழினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன். ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த பெண்ணோட மனசுல எவ்வளோ ஒரு ஆதங்கம் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, இனிமே என்னோட புருஷன் என்னை என்ன பண்ணுவாரு? நேசிப்பாரு. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் என்னவே பண்ணாமல் இருந்திருக்கிறாரு? நேசிக்காமே இருந்திருக்கிறாரு. கண்ணு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம்? 2 பிள்ளைங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிள்ளைய சின்ன பிள்ளைய நம்ம கொஞ்ச நாளும், பெரிய பிள்ளை என்ன பண்ணுவோம்? அது ரொம்ப ஏங்கிட்டு இருந்துச்சுன்னா 2 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் தெரியும். அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? அரவணைச்சுக்குவோம். நீ கவலைப்படாது, இது உனக்கு தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பண்ணி அவங்கள சரி பண்ண முடியுமோ சரி பண்ணுறோம். ஆனால் தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக பல வருடங்களாக ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை அற்பமாக நினச்சிருக்காங்க. அப்போனா ஒரு வேலைக்குன்னே அவங்கள வச்சுருப்பாங்க. வேலைக்காரி மாதிரியே அவங்கள வச்சுட்டு இன்னொருத்தரை மட்டும் ராஜகுமாரத்தி மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு அற்பமாக எண்ணப்பட்டவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நம்ம காலத்தில் இருந்த மாதிரி ஸ்டைலாக பேர் வைக்கிறது இல்லை. அந்த காலத்தில் யாருக்கு என்னென்ன பேர் வைக்கிறாங்களோ உங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. நம்ம நிறைய செய்திகளை கேட்டிருக்கோம். ரூபனுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்கன்னா, என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி. அந்த மனசில் எவ்வளோ ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும்ல. இத்தனை நாள் என்னை நேசிக்காமையே போயிட்டீங்க. இதுதான் அந்த எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ். ரொம்ப நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தும் போது, நம்மளுக்கு ஒரு இடத்துல ரொம்ப ஏங்கி போய் ஒன்றுமே கிடைக்கல, அந்த இடத்துல ட்ரையாக இருக்கும்போது, ரொம்ப வருஷம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப எஃபர்ட்டை போட்டு நம்மளால் முடிஞ்சதெல்லாம் பண்ணி ஒன்றுமே நடக்கலன்னு தெரியும் போது நம்ம அப்படியே மனசு விடுவோம்ல. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறாரு. அந்த பிளெஸ்ஸிங்க்கு அந்த பெண் என்ன பேர் வைக்கிறாங்க? என் புருஷன் என்னை நேசிப்பார்னு சொல்லி ரூபன். எவ்வளோ பரிதாபமான சூழ்நிலையில். அடுத்தது 2வது தடவையும் கர்த்தர் அவங்க மேலே ரொம்ப அன்பாகி மறுபடியும் அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. ஒரு குழந்தை பிறந்தாதான், ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தையும் கொண்டாடுவாங்க, அந்த பெண்ணையும் கொண்டாடுவாங்க ஒரு வீட்டில். இல்லை, அவங்க வீட்டுக்கு ஒரு வாரிசை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணையும் கொண்டாடுவாங்க, குழந்தையும். அப்போது 2வது குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க கர்த்தர் அவங்க என்னை அற்பமாக எண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. குழந்தைய மட்டும் கொண்டாடிட்டு இவங்கள கருவேப்பிலை தூக்கி எறிகிற மாதிரி அற்பமாக எண்ணப்பட்டு ஒன்றும் பண்ணாமல் வேலைக்காரியாகவே வச்சுருக்குறாங்க. புரியுதா இந்த வசனம்? ஒரு குழந்தை பிறந்தோன்னே அவங்க ரொம்ப நேசிச்சாங்க. என் ஹஸ்பண்ட் என்னை நேசிக்க போகிறார், என் குடும்பத்தில் என்னை என்ன பண்ண போகிறாங்க, இனிமேலாவது அந்த வேலைக்காரிய மாதிரி இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது என்னை கன்சிடர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துக்கு வரும்போது 2வது குழந்தையும் பிறக்க போது அப்பயுமே அந்த பெண்ணை அற்பமாய் தான் எண்ணியிருக்கிறாங்க. குழந்தைய மட்டும்தான் கொண்டாடி இருக்கிறாங்க. ரொம்ப பரிதாபமான செயல். நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். ஆமேன். முதல்ல என் ஹஸ்பண்ட் இப்போயாவது என்னை நேசிப்பாரா? நடக்கலை. 2வது நான் ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறேன், அதனால நான் இதை சொல்கிறேன்னு சொல்லி 2வது குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க, அப்போவும் நடக்கலை. அடுத்தது 3வது குழந்தை பாருங்க. பின்னும் அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டான். அப்போ வரைக்கும் 3வது குழந்தை பிறந்தவே என்ன இருக்குது? அதே சூழ்நிலை, அற்பமாக எண்ணப்பட்ட சூழ்நிலை. அவங்க கிட்ட இருந்து என்னென்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறது இல்லை. ஒரு பெண்ணுக்கிட்ட என்ன முடியுமோ ஃபைனலாக எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமாவது எனக்கு ஒரு அன்பு கிடைக்காதான்னு நினைக்கும்போது இப்பயும் நீ ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும்ல. அப்போது நான் ஒன்றுமே இல்லை,
எங்கள் அப்பா என்னை இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். என்னை இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என் கணவனோட அன்பெல்லாம் அங்கே தான் இருக்குது. என் மேலே யாருமே அன்பு காமிக்கல. ஒரு பிள்ளை பிறந்தோன்னே ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் வரும்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அப்படி தானே. இது நடந்துருச்சுன்னா எனக்கு போதும்னு நினச்சிருப்போம். சில சமயம் ஆண்டவர் அதை நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. கொடுத்ததற்கு அப்புறமாவும் நம்மளோட மனசும் நம்மளுடைய சூழ்நிலையும் நம்ம குடும்ப சூழ்நிலையும் மாறாமல் இருக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஆமென். நான் சிறுமைப்படுகிற இடத்துல எல்லாம் என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். கடைசி வசனம், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஆமென். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. 4வது பையனுக்கு யூதான்னு பேர் வைக்கிறாங்க. அந்த யூதா அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி கணவன் இல்லை. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? என் கணவன் கொஞ்சமாவது என்னை நேசிப்பாரா. அடுத்தது ஒரு கவலை, என்னை எப்போ பார்த்தாலும் எப்படி தான் வச்சுருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லைன்னு என்னை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்காங்க, அது இல்லாமல் இருக்கட்டும்னு 2வது. 3வதும் இனிமேலாவது என் கணவன் என் கூட சேருவாருன்னு 3வது குழந்தைக்கும் பேர் வைக்கிறாங்க. 3 குழந்தை பிறந்துமே ஒன்றுமே நடக்கலை. 4வது குழந்தை பிறக்கும்போது அவங்க கணவனையோ அவள் பட்ட சிறுமையோ அவள் பட்ட அசிங்கத்தையோ இது வரைக்கும் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் வாழ்க்கையில் போட்டுமே எதுவுமே கிடைக்கல. 0, ஒன்றுமே இல்லை. அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறேன், வேலைக்காரியை விட அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறேன், என்னை ஒரு மனுஷியாகவே வீட்டில் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் வீட்டு வேலையை செய்கிறதுக்கும் இங்கே ஒருத்தர் இருக்கிறா, இவ இருந்துச்சுன்னா இந்த வேலை நடக்குங்கிறதுக்காக மாத்திரம் அந்த பெண்ணை வச்சுருந்துருக்குறாங்கன்னு 3 குழந்தைக்கு பேர் வச்சு 4வது குழந்தை பிறக்கும்போது அது எந்த கவலையும் நினைக்காம நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி யூதான்னு பேர் வைக்கிறாங்க. ஆமென். எந்த இடத்துல தனக்கு நடந்த எல்லா சிறுமையும் தள்ளி வச்சுட்டு கர்த்தர் எனக்கு முக்கியம்னு கர்த்தரை உயர்த்தினாங்களோ, ஆண்டவர் அந்த யூதாவின் ராஜசிங்கமாய் அந்த ஒரு கோத்திரத்திலே வந்தார். ஆமென். ராகேலுக்கு நிறைய குழந்தைங்க பிறந்துச்சு, ஆனால் அந்த குழந்தையின் வழியாலாம் கர்த்தர் வரல. இந்த தள்ளப்பட்ட லேயாளின் வழியாக கர்த்தர் வந்தார். ஆமென். யூதாவின் ராஜசிங்கமாய் வந்தார். அவர் எனக்காக வந்தார். இது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுங்களா? அந்த இடத்துல யூதாவோட அந்த கோத்திரத்தில் தான் தாவீது வந்திருக்கிறாரு. தாவீது வழியாக தான் யார் வந்திருக்கிறாரு? இயேசு வந்திருக்கிறார். மேசியாவை அவரோட லீனியேஜில் வந்த மேசியா ஒரு நல்ல அழகான ஒரு பெண்ணை, ஒரு நல்ல அன்பு கூறப்பட்ட ஒரு பெண்ணை, நல்ல ஒரு அன்பு கூறப்பட்டதுன்னு பிறந்த ஒரு குழந்தையின் வடிவிலிருந்து அந்த ஒரு லீனியேஜ்லேருந்து அந்த ஒரு குடும்பத்திலேருந்து வராமல் சுத்தமாக ஒன்றுமே நேசிக்கப்படலை. அவங்கள ரொம்ப சிறுமைப்படுத்தினாங்க. அவங்களுக்கு ஒரு அன்பே இல்லை. அவங்க எல்லா வேலையும் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க, ஆனால் அவங்கள கண்ணீர்லே விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகளோட குழந்தையின் வழியிலிருந்து தான் மேசியாவே பிறந்திருக்கிறாரு. ஆமென். அது எவ்வளோ பெரிய பெருமை அவங்களுக்கு, எவ்வளோ பெரிய நம்பிக்கை. ரொம்ப நேசிக்கப்பட்ட ரொம்ப அழகான ஒரு ராகேலுடைய வழியில் ஆண்டவர் பிறந்திருந்தான்னு வைங்களேன். இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இது ஒரு அழகான ஒரு காதல் கதை. அவங்கள ரொம்ப நேசிச்சாரு. 14 வருஷம் 7 வருஷம் நடந்தாங்க, அப்புறம் இல்லைன்ட்டாங்க. 14 வருஷம் அந்த பெண்ணுக்காக ஒர்க் பண்ணி அந்த பொண்ணையே பிடிச்சிருந்து அவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த குழந்தையின் வழியில் கர்த்தர் வந்தார் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பெண்ணோட வழியில் கர்த்தர் வந்திருக்கிறாரு. ஒதுக்கப்பட்டிருந்த யாரும் இல்லை, என்னை கேட்குறதுக்கு விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்கிட்ட கிடைக்கிற வேலை மட்டும் போதும், என்கிட்ட வரதை மட்டும் எனக்கு போதும், ஆனால் உங்ககிட்ட நான் அன்பு செலுத்த மாட்டேன், ஒரு குழந்தை பிறந்தாலாவது இருப்பேன், அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை லைஃப்பில் எனக்குன்னு ஒன்றுமே இல்லை. ஷி வாஸ் கன்சிடர்ட் அஸ் நத்திங். ஒன்றுமே இல்லை. அப்படியே அந்த கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி, யூஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரை கசக்கி குப்பையில் போடுற மாதிரி. அது இருந்தால் வாழ்க்கையில் டேஸ்ட் இருக்கும்னு நல்லா தெரியும். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நம்ம டிஷ்ஷுக்கு டேஸ்ட் இருக்கும்னு தெரியும், போடுவோம். ஆனால் திருப்பி என்ன பண்ணுறோம்? திருப்பி எடுத்து குப்பையில். அந்த மாதிரி அவங்க இருந்தால் வீட்டில் இந்த வேலை நடக்கும். வீடை சுத்தமாக வச்சுக்குவாங்க, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுருவாங்க, எல்லா வேலையும் என்கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஆனால் என் மேலே ஒரு சுத்தமாக கொஞ்சம் கூட அன்பு இல்லை. நான் பேசுகிறதுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. பல நாள் நான் அழுது என்னோட கண்ணீர் என்னோட தலையணைக்கு மட்டும்தான் தெரியும், தலையணைக்கும் என் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். நான் அப்படியே அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா கூட யாரும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் அப்படி ஆயிட்டேனா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் அவளை காண்கிற கர்த்தராக இருக்கிறாரு. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யாராக இருந்தாலும், இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் நான் சொல்கிறேன், வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அற்பமாக எண்ணப்பட்டிருந்தீங்கன்னா
கர்த்தர் உங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டதை காண்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆமென். காண்கிற கர்த்தராக இருக்கிறாரு. நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்கை தர கர்த்தராக இருக்கிறாரு. என்னைக்கு நம்ம மற்றவங்க சொல்கிறதையெல்லாம் விட்டுட்டு என் கர்த்தரை துதிப்பேன், யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எனக்கு விரோதமாக என்ன சொன்னாலும் சரி, என்கிட்ட வருகிற பெனிஃபிட்ஸை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லி தள்ளி போட்டாலும் சரி, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக இருந்தோம்னா மேசியாவே அந்த சந்ததியில் தான் பிறக்கிறாரு. ஆமென். அது எவ்வளோ பெரிய அதிசயம், அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த இடத்துல நம்பிக்கையும் திட நம்பிக்கையும் கொடுத்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறாரு. ஆரம்பத்திலே சொன்னேன், சில பேர் ரொம்ப இமோஷ்னலி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, ரொம்ப உணர்வு பூர்வமாகவே எப்பயும் இருப்பாங்க. சின்ன சின்ன காரியத்தை அழுகிறாங்க அப்படின்னா அவங்க வேணுங்கன்னே அழுகிறதில்ல, அவங்க வாழ்க்கையில் நிறைய சந்திச்சனால் அப்படி அழுகிறாங்க. அந்த மாதிரி அற்பமாக எண்ணப்பட்டு லேயாள் எத்தனை இடத்துல எப்படியெல்லாம் அழுதாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட அவளை கர்த்தர் காண்கிற கர்த்தராக இருக்கிறார். இனிமே நான் சொல்கிறேன், கர்த்தர் கண்டுட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சதில்ல, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறான்னு தெரியுதுல்ல, இனிமே தொட்டதுக்கெல்லாம் அழுகவே கூடாது, இனிமே தைரியமாக இருக்கணும். அவளோட உடை பலமும் அலங்காரமுமாக இருக்கிறது. ஷீ இஸ் க்ளோத் வித் ஸ்ட்ரென்த் அண்ட் டிக்னிட்டி. ஆமென். ஒரு நம்பிக்கையாய், ஒரு கான்ஃபிடென்ட்டாக, பலமாய், ஸ்ட்ரென்த்தாக, ரொம்ப வீக்காக எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இல்லாமல் நம்பிக்கையாக இருக்கிறாங்க, தைரியமாக இருக்கிறாங்க. என் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே இருக்கிறது. இனிமேல் நான் எதை நினச்சி கவலைப்படவே மாட்டேன். இன்னொன்று, நீங்கள் அழுகிறனால அப்படி சூழ்நிலை மாறுதான்னு கேட்டால் இல்லை. பேசுகிறவங்க அப்படி பேசிகிட்டு தான் இருப்பாங்க, மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க அப்படி கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருப்பாங்க. வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி, எதாக இருந்தாலும் சரி, சில சூழ்நிலைகள் மாறாத மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம தைரியமாக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது போதும். எனக்கு பின்னாடி எங்கள் அப்பா அம்மா, கணவன், என் பிள்ளைங்க அப்படிங்கிறத தாண்டி, அவங்க வேணான்னு சொல்லலை, அவங்கள தாண்டி நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிற தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், யாரை என்ன ஹர்ட் பண்ணாலும் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. இன்னொன்று, நம்ம ரொம்ப எமோஷ்னலாக இருக்கோன்னு வைங்களேன், இது நம்ம மேலே ஒரு சில தப்பு இருக்கும். எமோஷ்னலாக ரொம்ப இருந்தோன்னு வைங்களேன், அவங்க சொல்ல வரதையே புரிஞ்சிக்காம நம்ம ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்போம். அது இன்னும் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே நிறைய இரிட்டேஷனை கொண்டு வரும். முதல்ல நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ, அடுத்தது அழுக ஆரம்பி. இப்படி நம்ம சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்காமல் அழுதுகிட்டே இருந்தோன்னு வைங்களேன், ஒரு குடும்பத்தில் ஒரு நம்பிக்கையாக உங்ககிட்ட சொல்லி ஒரு டிசிஷனை எடுக்கவே முடியாது. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும், ரைட்டா, ஒரு குடும்பத்தில். ஆனால் மனைவி எதுக்கெடுத்தாலும் அழுதுட்டு எல்லாத்தையுமே தப்பாக நினச்சிட்டு ரொம்பவும் எமோஷ்னலாக இருந்துகிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், குடும்பத்தில் ஒரு டிசிஷனை அவங்கள வச்சு நம்மளால் என்ன பண்ணவே முடியாது, எடுக்கவே முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்கிற தைரியம் வந்துருச்சுன்னா இப்படி தொட்டத்துக்கெல்லாம் அழுகிறத என்ன பண்ணிடணும், நிறுத்திடணும். தைரியமாக இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். சிறுமைப்பட்டிருந்தேன்னா அந்த இடத்துல கர்த்தர் எனக்காக இருப்பார். நான் கண்ணீர் வடித்தேன்னா அந்த இடத்துல கர்த்தர் எனக்காக இருப்பார். நான் அற்பமாக எண்ணப்பட்டேன்னா கர்த்தர் அந்த இடத்துல எனக்காக இருப்பார். யாருமே இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் எனக்காக இருப்பாருங்கிற தைரியம் மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகவே மாட்டோம். ஆமென். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.